ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்வீட் தான் பண்ண போகிறோம். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ள பொருள் வச்சு ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக பண்ணிடலாம். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா டக்குன்னு உடனே வீட்டில் இருக்க பொருள் வச்சு இந்த ஸ்வீட் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். இப்போது இந்த ஸ்வீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் திரட்டுப்பால் தான். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. நானே ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். இதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு சொல்லலாம். நம்ம இதில் பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றலை, நெய் ஊற்றலை, சுகர் வந்து எதுவுமே ஆட் பண்ணலை, வெல்லம் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருந்துச்சு. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அமைக்கவும், கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரை கப் அளவுக்கு தேங்காவை நல்லா நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா அரை மூடி அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ எடுத்துக்கலாம். நான் அன்றைக்கி வந்து அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பு போட்டு செய்யும்போது இன்னுமே டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் நான் வந்து பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா வாசனைக்காண்டி பார்த்திங்கன்னா ஏலக்காய் ஆட் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 4 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இனிப்புக்காண்டி வந்து நம்ம சீனி எதுவுமே சர்க்கரை எதுவுமே ஆட் பண்ணலை. இதில் பார்த்திங்கன்னா வெல்லம் தான் ஆட் பண்ணுறோம். அதனால் ரொம்பவே டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அரை முடி தேங்காய்க்கு 1 கப் வெல்லம் வந்து கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் நல்லா 1 கப் அளவுக்கு தண்ணியும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம அந்த தேங்காய் திரட்டுப்பால் சூப்பராக செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கிடுவோம். பாசிப்பருப்பை வந்து நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். எந்த ஒரு ஆயில் நெய் எதுவுமே ஊற்றலை. அதனால் நல்லா கரிஞ்சிடாமல் பார்த்து நல்ல செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் தனியாக வச்சாலாம் நல்லா ஆறிட்டுருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி ஃபைன் பவுடரை அரைச்சி எடுக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸி ஜார் வந்து நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஈரம் எதுவுமே இல்லாமல். அப்போ தான் நம்ம இது கொஞ்சமாக போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நல்ல பவுடரை அரைச்சி கிடைக்கும். இதோட பார்த்திங்கன்னா ஒரு 4 ஏலக்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 சேர்த்து அரைக்கும் போது ஏலக்காவும் நல்லா அரைப்பட்டுரும். இப்போ இதை பார்த்திங்கன்னா எவ்வளோக்குள்ளே ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக நல்ல ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை இதோடு ஆட் பண்ண போகிறோம். அது பார்த்திங்கன்னா நம்ம அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை இதோடு ஆட் பண்ணி ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுன்னு பேஸ்ட் பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் பேஸ்ட்டையும் நம்ம நல்லா சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. இதை அரைச்சி எடுத்தப்பமே அது ஏலக்காய்லாம் சேர்ந்துருக்கனால வாசனையாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக 1/4 கப் அளவுக்கு தான் தண்ணி எடுத்திருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் திரட்டுப்பால் நம்ம எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் பாசிப்பருப்பு சேர்த்து அரைச்ச விழுதை ஆட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸி ஜாரை நல்லா கழுவி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச விழுதையும் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பு ஆன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா இதை வந்து வேக வச்சு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிடுவோம். அதனால் ஃபஸ்ட்டு இது 1 2யும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம வெல்லத்தையும் தனியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கிடுவோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை ஆட் பண்ணிவிட்டு மீதம் இருக்கிற 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் இதோடு ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து வெல்லம் வந்து பாகு பதம் எதுவும் வரணும் தேவையில்லை. நம்ம வந்து இதை கரைச்சி இதில் தூசி எதுவுமே இல்லாமல் வடிகட்டுறதுக்காண்டி தான் நம்ம பாகு வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிறோம். பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. நம்மளுக்கு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம்.
நீங்கள் வந்து தேங்காய் திரட்டுப்பால் செய்யறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே வெள்ளைப்பாகும் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த தேங்காய் விழுதை நமக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டு வேக வச்சு எடுக்கும் போதே நம்ம வந்து வெள்ளைப்பாகை ஆட் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டே அதை ரெடி பண்ணி வச்சுட்டு இதை அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் கிளறிட்டே இருந்தீங்கன்னா இது சூப்பராக எல்லாமும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும். நல்லா திக்கான பதத்துக்கு நமக்கு ரெடி ஆயிரும். பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா வற்றி நல்ல ஒரு திக்கான பதத்துக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ரெடி ஆகிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம வெள்ளைப்பாகு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பார்த்திங்கன்னா எல்லா பக்கமுமே ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும் நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகு இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரை எதுவுமே ஆட் பண்ணல, வெல்லம் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்க விழுதையும் இந்த வெள்ளைப்பாகு ரெண்டையும் ஒன்று சேர்ந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்லா திக்கான பதத்துக்கு ஒரு அல்வா பதத்துக்குன்னு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிரும். அப்போது அந்த பதம் வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நெய் எதுவுமே நம்ம ஆயில் எதுவுமே ஊற்றலை. அதனால் ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு தேங்காயிலேருந்து எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர்றதுனால நம்மளுக்கு ஒன்று சேர்ந்து நல்லா அல்வா பதத்துக்கு நம்மளுக்கு ரெடி ஆயிரும். அப்புறம் ஸ்வீட் செய்கிறதுனால லைட்டாக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா திக்காயிருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கலரி விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள் ரொம்பவே சூப்பரான தேங்காய் திரட்டுப்பால் வந்து நமக்கு ரெடி ஆயிருச்சு. பார்த்திங்கன்னா நெய் ஆயில் எதுவுமே ஊற்றாமல் நமக்கு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருக்கு. அந்த தேங்காயில் உள்ள எண்ணெயே நல்லா பிரிஞ்சு வந்து ரொம்பவே சூப்பராக நல்லா அல்வா பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா உண்மையுமே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக ரொம்பவே டேஸ்டியாக வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு ரொம்பவே குயிக்காக ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக வேறு லெவலில் தேங்காய் திரட்டுப்பால் செஞ்சிட்டோம். நாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான தேங்காய் திரட்டுப்பால் செஞ்சாச்சு. இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க, யாருமே வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து பாசிப்பருப்பு சேர்த்துருக்கனால அதோட டேஸ்ட்டு நல்ல ஏலக்காய்லாம் சேர்த்துருக்கனால நல்ல வாசனையாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதை நீங்கள் வந்து நல்ல ஒரு பாத்திரத்தில் ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அதில் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து அதுக்கப்புறம் பீஸ் போட்டு கூட கட் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து பீஸ் போட்டு கட் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு யாருக்குமே பொறுமை இருக்காது. இதை அப்படியே எடுத்து சாப்பிட்டு உடனே காலி பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த தேங்காய் திரட்டுப்பால் ரெசிப்பியை செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.